வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட்ஸ் என்ட்ரானால் மட்டுமே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில் நமக்கான எவ்ரிடே ட்ரேட்ஸும் கிடச்சிட்ருக்கு. ஆக்சுவலி இப்போ மார்க்கெட் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் தான் மொமெண்டம் இருக்குது, மூவிங் இருக்குது, போயிட்டுருக்கு ப்ராசஸ். ஸோ அதுலேயும் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம வெளியில் வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க அதுக்கான இன்றைக்கான வெனஸ்டே அனாலிசிஸ் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருந்துச்சு மூவிங் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான வெனஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம செட்டப் நம்ம ரூல்ஸ் படி என்ன பண்ண மாட்டோம்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே என்ட்ரு ஆக மாட்டோம் இல்லையா. ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் என்ட்ரு ஆக மாட்டோம். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ணி வச்சிருக்கிற லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஓகேயா. ஸோ இங்கே நம்ம லைனில் நமக்கு ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். நம்ம லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி, இது நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24600 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு இருந்தீங்கன்னா போதும். இங்கேருந்து பாருங்களேன், ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். 24649 வரைக்குமே இங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ இங்கே ஒரு 49 பாயிண்ட் வந்துட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஓகேயா. தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேடும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா. வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, இங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 24569 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் நமக்கு கிடைக்கல, ரைட். ஸோ இங்கே ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாதனால இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காம இங்கே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இதோட ஹைக்கில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 24606 இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ட்ரேட் ஒரு 37 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் ஒன்று நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைன்லேயே வந்துட்டு இங்கே வந்துட்டு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ப்ராப்பரான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே நமக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே தான் கிடைச்சது. ஒரு 2:30 டைமில் வந்துட்டு இங்கே வந்துட்டு நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் என்ட்ரு ஆயிருப்பீங்க. 24569 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மினிமமான ப்ராஃபிட் ஒன்று புக் பண்ணியிருந்திருக்கலாம். 24539 வரைக்கும் இங்கே வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு வெனஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேங்க் நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒன்லி 3 ட்ரேட்ஸ் மட்டும் தான் கிடைச்சது. எப்போவுமே கன்ஃபர்மேஷன் கிடைக்காம எந்த ட்ரேட்ஸும் என்ட்ரு ஆகாதீங்க. ஸோ அது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராசஸ். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடில் வந்துட்டு 49, தென் லாஸ்ட் ட்ரேடில் ஒரு 30 ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. பட் நமக்கு வந்து மிடில் வந்துட்டு ஒரு 37 லாஸ் ஹிட் ஆனது இல்லையா. ஸோ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 79 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங், பட் 37 லாஸ்னால. ஆனாலும் ஃபைனல் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 42 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் வெனஸ்டே ஸ்டேட்டஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூசிங் அவர் செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஷியராக ஒரு 42 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நீங்கள் வெளியில் வந்திருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ரிஸ்கில் மார்க்கெட் மூவ் இருக்கும் போதும் கூட நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் புக் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளோட டார்கெட் பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெகுலராக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. இப்போ வாங்க நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய தேர்ஸ்டேக்கான நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டார்கெட் ப்ரொடக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நாளைக்கு நமக்கு நிஃப்டி 50க்கான எக்ஸ்பைரி டேட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ வாங்க இப்போது நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 24600, 24691, 24779, 248, 31, 249, 02, 249, 75, 250, 38. ஸோ வந்து இப்போது நாளைக்கு கேப் அப் ஆர் கேப் டவுன் சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம்.
பட் நமக்கு அந்த கன்ஃப்யூஷன்ஸ் தேவை கிடையாது. ஸோ வந்து அப்பா இருந்தாலும் சரி, டவுனில் கேப் அப்பில் இருந்தாலும் அதுக்கான டார்கெட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. இஃப் சப்போஸ் மார்க்கெட் டவுனில் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம் டெய்லி. ஸோ அதனால் எவ்வளோ ரிஸ்கில் மொமெண்டம் இருந்தாலும் நம்ம வந்து அதில் நம்ம ரிஸ்க்கை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோ ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அட் த சேம் டைம் லாஸ் ஹீட்டிங் இருந்தாலும் கூட ரொம்ப அது வந்து ரொம்ப மினிமைஸ்டு ஸ்டாப் லாஸாக நம்ம அதை சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம வெளியில் வந்துட்டுருக்கோம். நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸுமே இப்போ அப்படி தான் இருக்குது. 25,114. வாங்க இப்போ டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான நிஃப்டி 50க்கான தேர்ஸ்டேக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 24,543, 24474, 24363, 24267, 24212, 24132, 24063, 239,6, 23960. ஸோ இதான் நமக்கு தேர்ஸ்டேக்கான நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதான். நம்ம ப்ரொவைட் பண்ண இந்த டார்கெட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பரான என்ட்ரி ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரு ஆனால் போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இல்லைன்னாலும் மினிமம் ப்ராஃபிட்டோட ஒரு ஸ்டாப் லாஸ், இப்போ மினிமம் ப்ராஃபிட் புக்கிங் இருந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆயிருக்காது. மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் நீங்கள் ஹிட் வரும்போது மேக்ஸிமமாக ப்ராஃபிட் வரும்போது ஒரு மினிமமான குட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட செட்டப்ஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸ்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு நம்ம செட்டப்போட அக்யூரசி லெவல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எவ்வளோ ரிஸ்கில் இருந்தாலும் நத்திங் டு வரி, சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வித் குட்டி ஸ்டாப் லாஸோட நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு மூவ் போயிட்டுருக்கு. எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டே அனாலிசிஸ், தென் தேர்ஸ்டே நம்மளோட டார்கெட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு 3 ட்ரேட்ஸ் தான் கிடச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ தான் நம்ம ஃபாலோ பண்ணுற ரூல், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் நமக்கு வந்து இங்கே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். 55,351 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான். ஆக்சுவலி 55,499 வரைக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். இங்கே ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங். ஒரு 148 பாயிண்ட் வந்துட்டு ஒரே சிங்கிள் ட்ரேடில் உங்களுக்கு ஒரு 148 பாயிண்ட் நீங்கள் வந்து சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இவ்வளோ ரிஸ்க் மொமெண்டமில் கூட நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் என்ட்ராங்க. ஷியோராக ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான் நமக்கு எப்போவுமே உண்டு. லாஸ் ஹிட் ஆனாலும் ரொம்ப மினிமமான ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் ஹிட் ஆகும். ஓகேயா? ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு நம்ம டார்கெட் பாயிண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா? இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 55,310 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் நமக்கு எதிர்பார்த்த மொமெண்டம் கிடைக்காம இங்கே மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சலில் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? நம்ம வந்து இங்கே ஸ்டாப்லாஸ் செட் பண்ணியிருப்போம். இதோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லீஸ்ட்டில் நீங்கள் ஸ்டாப்லாஸ் செட் பண்ணி இங்கே நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காம இங்கே ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 55,241 இங்கே ஒரு 69 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? அகைன் பார்த்தீங்கன்னா இதே லைனில் நம்ம லைன்லேயே அகைன் இதே லைன்லேயே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இங்கே ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் என்ட்ரு ஆயிருப்பீங்க. 55,246 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காம இதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். ஒரு 49 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்ஸ் படி நம்ம ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒன்லி 3 ட்ரேட்ஸ் கிடச்சது. 3ல வந்துட்டு 150 ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. 150 ப்ராஃபிட் புக்கிங். பட் அகைன் நமக்கு 2 ட்ரேடுமே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இங்கே வந்து ஒரு 120 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் 30 பாயிண்ட்ஸ் வந்துட்டு சாலிடாக ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. நமக்கு லாஸ் கிடையாது. ஓகே. இப்போ நம்ம ரூல்ஸ் படி இப்போ நம்ம 2 ட்ரேட்ஸ் அகைன் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரே லைனில் ஹிட் ஆனதுனால நம்ம நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க மாட்டோம். பட் இப்போது நீங்கள் லேட்டராக வந்திருக்கீங்க, நான் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, நான் என்ட்ரு ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது
இங்கே நமக்கு அகைன் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலும் நம்மளோட 4th ட்ரேட் இதுதான் இல்லையா? ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தாலும் இதுவும் நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிருக்கும். ஓகேயா? ஸோ நத்திங் டூ வரி. அகைன் நீங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் லேட்டரா நீங்கள் இங்கேயும் நமக்கு அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் சடனாவே இன்னொரு கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைச்சது. ஸோ இந்த பாயிண்ட்ல எனக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் இருக்குது. எனக்கு ரிவர்சலில் இங்கே அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. நான் இங்கே என்ட்ரு ஆயிருந்தேன் அப்படின்னா, இங்கே நீங்கள் சப்போஸ் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா, இங்கே சாலிடா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் இங்கேயும் நமக்கு உண்டு. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஐ மீன் நம்மளோட டார்கெட் நம்மளோட ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டார்கெட்ஸ் லைன் இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், இங்கே வந்துட்டு ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் சாலிடாக ப்ராஃபிட் புக்கிங்கும் உண்டு. ஆக்சுவலி நம்ம சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸுங்கிறதே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கையில் நாங்கள் வந்துட்டு நமக்கு ஸ்டேட்டஸ் படி வெனஸ்டே ஒன்லி 3 ட்ரேட்ஸ் தான். நான் இது என்னென்னா எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சப்போஸ் லேட்டராக வந்திருக்கலாம். லேட்டராக வந்துட்டு கன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் என்ட்ரு ஆகிறேன் அப்படின்னும் போது, ஸோ இங்கே சப்போஸ் உங்களுக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா, இந்த மொமெண்டமில் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா, இங்கே ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான். ஓகேயா? ஸோ அப்படியும் அந்த மாதிரி நம்ம செட்டப் வந்து நம்ம டார்கெட்ஸ் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்படி ஒரு ஐ மீன் ஒரு ரிஸ்க்கான ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்கும் போதுமே நம்ம செட்டப் ரொம்ப அக்யூரேட்டாக தான் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ வந்து தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டி நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது மார்க்கெட் அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 555480 55637 55875 560 34 563 10 56447 56640 56883. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 55313 55177 54983 547 51 54527 54331 54132 then 53946. ஸோ இதான் நம்ம தேர்ஸ்டேக்கான பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் இதுதான். ஸோ நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஃபுல் கிளியர் வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரு ஆனால் போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். இப்போ மார்க்கெட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கே தெரியும். ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டரில் தான் மொமெண்டம் இருக்குது. ஸோ கேப் அப் ஆர் டவுனுங்கிற கன்ஃபியூஷன்ஸோட மொமெண்டம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போதும் என்ன மொமெண்டம் இருந்தாலும் சரி நத்திங் டு வரி. நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷூராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் மினிமம் ஸ்டாப் லாஸோட நமக்கு எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஷூராக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓவரால் ஸ்டேட்டஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவரால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 42 நம்ம ஏர்ன் பண்ணோம். இங்கேயும் வந்துட்டு ஒரு 30 ஏர்ன் பண்ணோம் இல்லையா? ஸோ சாலிடாக 70 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்குமே நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் நீட்டாக வெளில வந்திருக்கீங்க. நேற்று ஸ்டேட்டஸ் தெரியும் இல்லையா? 280 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஐ மீன் வெனஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இன்றைக்கும் நம்ம வெளியில் வந்திருக்கோம். இவ்வளோ ரிஸ்க் மொமெண்டம்லையும் நம்ம வந்து ஒன்லி ப்ராஃபிட் புக்கிங் தான் போயிட்டுருக்கு. லாஸ் நமக்கு ஹிட் ஆகலை. ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம செட்டப் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம செட்டப் பற்றி நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.